சுற்றியுள்ள இந்த சிவநாதபுரம் கிராமத்திலே நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த சிவநாதபுரம் கிராமத்தில்தான். எங்களுடைய முழு வாழ்வாதாரமே இந்த விவசாயம் சார்ந்த ஆடு மாடு இதுகளை வைத்து தான் எங்கள் குடும்ப வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட சூழலில் சமீப காலமாக இந்த 4 மாதங்களுக்கு முன்னர் இருந்து இங்கே கல்குவாரி நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் கல்குவாரியை நடத்துகிறார். இந்த கல்குவாரியில் வெடிக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான வெடிகள் வெடிக்கின்ற பொழுது அந்த கற்கள் எல்லாம் சிதறி வீடுகளிலே விழுகிறது, தோட்ட விளைநிலங்களிலே விழுகிறது. இரவு நேரத்திலே வெடிக்க செய்யும் போது நாங்கள் தண்ணீர் மின்சாரத்தை நாங்கள் முழுமையாக பாய்ச்ச இயலவில்லை. எனவே இந்த உயிருக்கு எங்களுக்கு உத்தரவாதமாக இந்த அரசு எங்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எங்கள் ஒரு கோரிக்கையும் கூட. எங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விவசாயத்தை செலுத்திட எப்பயும் போல் நீங்கள் விவசாயத்தை நன்கு செலுத்திட செய்வதற்கு இந்த அரசு எங்களுக்கு முழு உத்தரவாதமாக எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும், மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடமும் தாசில்தாரிடமும் இது இலவசமாக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம். இந்த நிலம் SC ST பிரிவினருக்கு வழங்கப்பட்ட நிலம். எனவே இந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலத்தை எஸ்சிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் பஞ்சமி நிலம். இதில் கல்குவாரி நடத்துவதற்கு எப்படி பெர்மிஷன் பெற்றார்கள் என்பது எங்களுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. இந்த வெடிக்கின்ற சூழலில் அந்த வெடி துகள்கள் பறந்து பக்கத்தில் உள்ள விளைநிலங்களில் எல்லாம் படும் பொழுது இங்கே 10-20 ஏக்கருக்கு மேலே பட்டுப்பூச்சி விவசாயம் சிறப்பாக செழிப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த துகள்கள் அந்த செடி மேல் படும் பொழுது அந்த செடியை பட்டுப்புழு வைக்கும் பொழுது லட்சக்கணக்கான பட்டுப்புழுக்கள் இறந்து போய் விடுகிறது. எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த சிவநாதபுரத்தின் கிராமத்தின் சார்பாக அரசு அதிகாரிகளை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, எங்களை வாழ விடுங்கள், எங்கள் விவசாயத்தை செழிக்க விடுங்கள் என்று நான் உங்கள் மூலமாக கோரிக்கை வைக்கின்றேன். இதுபோக அந்த கல்குவாரி நடத்துகின்ற இடம் ஒரு 3 ஆள் மட்டத்திற்கு மேல் 20 அடி உயரத்திற்கு மேல் 1 ஏக்கர் பரப்பளவில் அவ்வளவு உயரமான ஒரு பாறை இருக்கும். ஆண்டாண்டு காலமாக நாங்கள் அதிலே மழை வரம் வேண்டி இந்த கிராம மக்கள் அனைவருமே அந்த பாறையிலே இரவு கிடா வெட்டி பொங்கல் வைத்து தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த பாறையிலே எவ்வித தட்டும் இலையும் இல்லாமல் நாங்கள் உணவருந்துவோம். ஒருவருக்கு கூட கல் மண் எதுவும் வந்ததாக இதுவரை சரித்திரமில்லை. அப்பேற்பட்ட பாறை காணாமல் போய்விட்டது. எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க பாதிக்கப்பட்டு விட்டது. விவசாயம் பாதிக்கப்பட்டு விட்டது. வெடிக்கின்ற பொழுது ஆடு மாடுகள் எல்லாம் அத்துக்கட்டு ஓடுது. கிணறு தொட்டி இவைகளுக்குள் போய் விழுந்து விடுகிறது. எனவே நாங்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கின்றோம். அரசு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கையாக நான் 23/10/2025 அன்று தேதியிலே நான் கொடுத்திருந்தேன். இது கிராமத்தில் SC ST பிரிவினருக்கு ஒரு வழங்கப்பட்ட அரசு நிலம் பஞ்சமி நிலம் என்று இதுவரை எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். இதுவரை எந்த தகவலும் இல்லை. எனவே இந்த மீடியாவின் மூலமாக நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவது என்றால் எங்களை வாழ வைப்பதற்கு வழி செய்யுங்கள். எனவேதான் நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தை மறியல் செய்து நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இதுவரைக்கும் கிராமத்திலே குவாரி நடத்துவதற்காக கிராமத்திலிருந்து ஒரு கூட்டமோ ஒரு அறிக்கையோ ஒரு பிரச்சாரமோ இதுவரைக்கும் நடந்ததில்லை. ஒரு வெத்து பேப்பரிலே கையெழுத்து வாங்கியிருந்திருக்கிறார். என்ன என்று கேட்கிற பொழுது ரோடு சாலை போடுவதற்காக என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கு உள்ளவர்கள் வெத்து பத்திரத்திலே கையெழுத்து போட்டவர்களில் இவரும் ஒருவர். எனவே இது முறையாக செயல்படவில்லை. இது முறையாக செயல்படுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த வெடிக்கின்ற பொழுது இரவு நேரத்திலையும் நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியல. ஆட்கள் மேல கற்கள் விழுகுது. இந்த இருக்காங்க பக்கத்திலே பெண்கள் இருக்காங்க. பெண்கள் நிறைய பாதிப்புக்குள்ளானவர்கள். அவர்களிடம் கேட்டு பாருங்க என்னென்ன பாதிப்பு என்று. பக்கத்து காடுகள்ல பூராமே கற்களா இருக்கு. நீங்களும் பக்கத்துல போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. கல்லு பூராமே, அதாவது அந்த கல்குவாரி நடத்துகிற இடத்திற்கும் விவசாய இடத்திற்கும் 5 மீட்டர் தொலைவு கூட கிடையாது. 5 மீட்டர் தொலைவு கூட கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? எனவே இது முறையற்று இந்த குவாரியை வாங்கியிருக்கிறார் பெர்மிஷன் என்பது நான் உங்கள் மீடியா மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன்.
நம்ம காடு இருக்கு, நம்ம பூமி இருக்கு, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. யாரும் பேசவே இல்லை அதை பத்தி. நான் ஒரிஜினல் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாளைக்கு 100 வண்டி வாரதுக்கு இதுல எப்படி வந்துச்சு? 100 வண்டி வாரதுக்கு எந்த வழியில அது? ஒரு குடும்பம் முளைக்கிறதுக்கு எத்தனை குடும்பத்தை காலி? ரோடு பூரா பட்டாளத்திலே வருது. அப்புறம் எல்லாமே விவசாயம் பாதிக்கப்படுது. இப்ப இந்த 25 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இந்த பாறை உடைக்கணும். 25 குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு இந்த பாறை உடைக்கணும். 25 குடும்பத்தை நீ காலி பண்ணதுக்கு நினைக்கிறியா? 25 குடும்பம் இந்த காலி பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படியே முன்னாடி போகும்.